அழகர் மலையில் இருக்கும் அழகர் உற்சவ சிலையை எத்தனை முறை பார்த்தாலும் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் அந்த சிலையானது அபரஞ்சி தங்கத்தினால் உருவானது. எத்தனை முறை பார்த்து வணங்கினாலும் மறுபடியும் மறுபடியும் பார்த்து வணங்க வைக்கும் அபூர்வமான சிலை அது. இந்த உலகத்தில் இவருடைய அழகுக்கு நிகரான உற்சவ மூர்த்திகள் இல்லை என்றே சொல்லலாம். அவ்வளவு அழகான அந்த சிலையின் அந்த சக்தியை அங்கு தரிசிக்க வந்த ஒரு மலையாள மன்னன் இந்த பாண்டிய நாட்டிலிருந்து தன் தேசத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தான். ஆனால் அழகரோ ஒரு கோட்டையில் இருப்பது போல அங்கு மிகவும் பாதுகாப்பாக இருந்தார். நாடு திரும்பிய அந்த மன்னன் அழகரை கவர்ந்து வர 18 மந்திரவாதிகளிடம் அந்த வேலையை ஒப்படைத்தான். 18 மந்திரவாதிகளும் தன் மன்னனுடைய கட்டளையை நிறைவேற்ற அழகர் மலை புறப்பட்டார்கள். அந்த 18 பேருக்கும் காவலாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரை மீதேறி அவர்கள் முன்னே சென்றது. காவல் தெய்வத்தின் பின்னே இவர்கள் அழகர் மலைக்கு வந்தார்கள். அழகர் மலையை அடைந்த அந்த காவல் தெய்வம் அழகரின் அழகில் தன்னையே மறந்து மயங்கி நின்றது. அதே சமயத்தில் 18 மந்திரவாதிகளும் அழகரின் சக்தியை வேறு இடத்துக்கு மாற்றும் முயற்சியில் இறங்கினார்கள். யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருக்க ஒருவித மந்திர மையை பயன்படுத்தினார்கள். அந்த மையை கண்களின் இமைகளில் பூசிக்கொண்டால் அவர்கள் உருவம் மறைந்துவிடும். அப்படி தந்திரமாக மறைந்திருந்து அழகரின் உருவத்தில் இருந்த சக்தியை திருட முயன்றார்கள். இவர்களுடைய திட்டத்தை முறியடிக்க அழகரே கோயில் பட்டர் ஒருவரின் கனவில் தோன்றி மந்திரவாதிகள் குறித்து எச்சரித்து கொடுத்திருக்கிறார். கண்விழித்த பட்டரோ மந்திரவாதிகளை பிடிக்க ஒரு காரியத்தை செய்ய முடிவெடுத்தார். மறுநாள் காலை இறைவனுக்கு வைத்து படைக்கும் பொங்கலில் அளவுக்கு அதிகமாக மிளகு சேர்த்து ஆலயம் முழுவதும் அங்கே வைத்தார். பொங்கலின் வாசனையால் ஈர்க்கப்பட்ட மந்திரவாதிகள் அதை எடுத்து சாப்பிட்டார்கள். அடுத்த கணம் அதிகமாக சேர்க்கப்பட்டிருந்த மிளகினால் உண்டான காரம் தாங்காமல் கண்ணீர் விட்டு அவர்கள் அழ, பிறகு கண்ணிமைகளில் இருந்த மை அழிய, அவர்களின் மாய சக்தி மறைய, அவர்களின் உருவமும் வெளிப்பட, உடனே அங்கிருந்த காவலர்கள் அவர்களை பிடித்து கொன்று விடுகிறார்கள். பிறகு அவர்கள் ஒவ்வொருவரையும் களிமண்ணால் படிகள் செய்து படிக்கு ஒருவராக 18 படிகளிலும் அந்த 18 பேரையும் புதைத்தார்கள். அவர்களோடு துணையாக வந்திருந்த கருப்பசாமி எனும் தெய்வம் அழகரின் அழகில் மயங்கியதால் நான் இந்த கோபுர வாசலிலிருந்து கோவிலை காவல் காக்கிறேன் என சொல்ல, அதன் அடிப்படையில் கருப்பசாமியை அவர்கள் விட, அதன் பின்னர் கருப்பசாமி அந்த கதவிலேயே இருந்து காவல் காத்து வருகிறார். அதற்கு கூலியாக அழகருக்கு படைக்கப்படும் அர்த்தஜாம பூஜை பிரசாதங்கள் 18ஆம் படி கருப்பசாமிக்கு இன்று வரை வழங்கப்பட்டு வருகிறது. இதுதான் 18ஆம் படி கருப்பசாமி பற்றி சொல்லப்படும் இக்கோயிலில் திருட வந்த 18 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல. எனவேதான் அவர்கள் கதையில் மலையாள நாட்டவர்கள் என்றும் அயோத்தி நாட்டவர்கள் என கோயில் கதைப்பாடலிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் வந்தவர்கள் படையெடுத்து வரவில்லை. சிறிய எண்ணிக்கையில், அதாவது 18 பேரும் தந்திரமாக கோவிலுக்குள் நுழைந்த காரணத்தால் அவர்கள் திருட வந்ததாக கருதப்பட்டுள்ளது.